வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஒரு சிறிய வீடியோ தான். பார்த்தீங்கன்னா, என்னுடைய தோட்டத்தில் இன்றைக்கு என்னென்ன காய்கறிகள் நான் அறுவடை செய்ய போகிறேன் என்று சொல்லி வீடியோவும், என்னென்ன காய்கறிகள் அடுத்த அறுவடைக்கு இருக்கின்றதையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ என்னுடைய தோட்டம் பாருங்கள், லண்டனில் வெயில், இன்றைக்கு வெயில் வரப்போது. அதுக்கு விடிய வேலை கொழும்பியே நான் இன்றைய தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளை அறுவடை செய்ய போகிறேன். என்னுடைய தோட்ட காணொலியை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, என்னுடைய தோட்டத்தை பாருங்கள். இதுதான் என்னுடைய தோட்டம் பாருங்கள். பூசணி எல்லாம் பூத்திருக்குது. தானாக வளர்ந்த பூசணி எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இப்படி பூத்திருக்குன்னு சொல்லி தக்காளியும் நிறைய பூத்திருக்குது. சிலது தக்காளி காய் வந்திருக்கு, சிலது இப்போ தான் பூக்குது. இதில் பார்த்தீங்களான்னு சொன்னால் என்னுடைய கொண்டக்கடலை மரம் வந்து நல்லா முத்தி பழுத்துட்டுது, நல்லா காஞ்சி வந்துட்டுது பாருங்கள். உங்களுக்கு பார்க்க தெரியும், கொண்டக்கடலை காஞ்சிட்டுது. இது அறுவடைக்கு இருக்குது. ஆனால் நான் ரெண்டைக்கு இது அறுவடை செய்யலை. ஏன்னு சொன்னால் மற்ற சில மரங்கள் இன்னும் கொஞ்சம் காய இருக்குது. இது எல்லாம் காஞ்சதுக்கு பிறகு உண்டடியாக பிடுங்கி எடுக்கலாமன்றதுக்காண்டி விட்டுருக்கிறேன். இதுக்கு நிற்கிற தக்காளிகள் பாருங்க காய்ச்சிட்டுது. தக்காளிகளும் இப்போ கொண்டக்கடலை இருக்கட்டுக்கும். அடுத்த அறுவடையாக கொண்டக்கடலையும் சின்ன வெங்காயமும் தான் அறுவடைக்கு இருக்குது பாருங்கள். இதுதான் என்னுடைய தோட்டம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். லண்டனில் என்னுடைய தோட்டம் எல்லா ரெஜிபோம் பாக்ஸுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளியும் இதுவும் வந்து நிற்கிது. பூசணியும் நான் நட்டது ரெஜிபோம் பாக்ஸுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் வெங்காயம் நட்டனா நான் வந்திருக்கிறது கூடுதலாக தக்காளியும் பூசணியும் பாருங்க. இன்றைக்கு நான் வந்து கத்தரிக்காய் தான் அறுவடை செய்ய போகிறேன். என்னுடைய கத்தரி மரத்தில் பாருங்க, வெள்ளை கத்தரிக்காய் பாருங்க இப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி பர்பிள் கத்தரிக்காயும் வெள்ளை கத்தரிக்காயும் அறுவடைக்கு இருக்குது. அவையே அறுவடை செய்ய போகிறேன். இது வந்து என்னுடைய தக்காளி மரங்கள் பாருங்க. தக்காளி பூவும் பிஞ்சுமா இருக்குது. இது என்னுடைய மிளகா கண்டு. இது பாருங்க சுள்ளங்கன் பச்சை மிளகா எப்படி காய்ச்சிருக்கணுமெண்டு பாருங்க. இது இந்த மேலே பார்த்து காய்க்கிற மிளகா உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்து காய்க்கிற கொச்சிக்காய் மிளகா காய்ச்சிருக்குது. இப்போ அப்பப்போ தேவைக்கேற்ப நான் பிடுங்கி கறிகளுக்கு போட்டுக்கொள்ளுவேன். இதுவும் அந்த நீல பச்சை மிளகா தான், சிறுலங்க நீல பச்சை மிளகா காய்ச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த வெண்டி மரம். இது ஒரு 6-7 வெண்டிக்காய் காய்ச்சிருக்கும். ஆனால் ஒரு வெண்டிக்காய் கூடி பெருசாக வெறியில். இப்போ தான் நீல பாருங்கோ ஒரு வெண்டிக்காய் வந்திருக்குது. இது எவ்வளோத்துக்கு வெறுகுதுன்னு தெரியலை. மற்ற வெண்டிக்காய் எல்லாம் அப்படியே விழுந்துட்டுது வாடி வாடி. தக்காளி வந்து நல்லா காய்ச்சிருக்குது எனக்கு. இதுவும் ஒரு வெள்ளை கத்தரி மரம் தான் பாருங்க. வெள்ளை கத்தரிக்காய் தான் கூடுதலாக அறுவடைக்கு இருக்குது பாருங்கள். இப்படி காய்ச்சிருக்கண்டு வெள்ளை கத்திரிக்காய் வந்து கொப்பு கொப்பாகவே காய்க்கும் பாருங்கள். இவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் அறுவடைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். சின்ன வெங்காயம் வந்து நல்லா விளைஞ்சிருக்குது பாருங்கள். இது வந்து வத்தாலா கொடி வந்திருக்குது. எவ்வளோ அழகாக பாருங்கள். வத்தாலா கொடி வந்து கொடி போய்கொண்டு இருக்குது. ஒரு ரெஜிஃபோம் ஃபுல்லாகவே கொடி போகுது. எனக்கு மீதி போகிற கொடிகளையும் அடுத்த ரெஜிபோம் பாக்ஸுக்குள்ளே போகும். அப்படியே போட்டு போக மண்ணுகளை போட்டு மூடினா தான் கீழே வேரோடி கிழங்கு வரும். பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு வத்தால கொடி போய் எவ்வளோ காய் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைமாக வத்தால கொடி வச்சிருக்கிறேன். எவ்வளோத்துக்கு பலன் தருகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வச்சபடியாக நான் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் தான் வச்சிருக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோத்துக்கு இந்த வத்தால கொடி வந்து கிழங்கு வைக்குதுன்னு சொல்லி. இதுக்கு பார்த்திங்கன்னா கீரை போட்டேன்னா அங்கங்கே 1-2 கீரை முளைச்சி வந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா கீரை எல்லாத்தையுமே ஏதோ ஒரு புழு சாப்பிட்டுட்டுது.
அதால் ஒரு பிரயோசனம் இல்லாமல் போயிட்டுது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இலை வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த பூசணி இலை வந்து வித்தியாசமாக இருக்குது. இது எந்த பூசணின்னு தெரியல. இலை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இந்த இலைக்கும் இந்த பூசணியோட கொடிக்கும் இந்த பூசணி கொடிக்கும் வித்தியாசமான இலையாக இருக்குது. பார்க்கலாம் அது என்ன பூசணின்னு சொல்லி. எல்லா பூசணியும் கொடை விடுற எல்லா பூசணியும் வந்து இலி ஒண்டாக இருக்குது பாருங்க, ஒரே இலையாக இருக்குது. அப்போ இது சர்க்கரை பூசணி காயுது. ஆனால் இந்த பூசணி எதுன்னு தெரியல, வேறு இலையாக இருக்குது. நல்ல கரும்பச்சையாக இருக்குது பாருங்க. பார்த்திங்களா பூசணி பூத்திருக்குது. அங்கங்கே பார்த்திங்களா பூக்கள் நிறைய. அதெல்லாம் எல்லாமே ஆண் பூத்தான் பூத்திருக்குது. இது பார்த்திங்களா இந்த ஓஞ்சி மரம் பாருங்க, ஓஞ்சி மரம் பூத்திருக்குது. ஆனால் காய் இது சிலது எல்லாம் காய் வந்திருக்குது பாருங்க, சிலது காய்க்கல பிஞ்சுமா இருக்குது. காயும் பூவும் பிஞ்சுமா. ஓஞ்சி மரம் பரவாயில்லை, எனக்கு காய்க்குது, பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஆனால் அவரை கண்ட பாருங்க ஒற்று காய் கூடி வரையில. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பூ முழுக்க பூத்து எல்லா பூவுமே கொட்டிட்டு தானே, ஒரே ஒரு பிஞ்சு கூடி இன்னும் வைக்கல. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு நீங்கள் ஒரு யாராச்சும் வீடியோவில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன் பூக்குது காய்க்கலைன்னு சொல்லி. நிறைய பூத்து தானே, ஒற்று காய் கூடி காய்க்கல. இது வந்து எங்களை குடமிளகா கண்டு. இது நானே நெத்து போட்டு வந்த கண்டு பாருங்க இப்படி வளர்ந்து நிற்குதாண்டு. இது கீரை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். பெருசாக வளர்ந்து விரட்டுக்குமெண்டு நெத்தெடுக்கலாமெண்டு விட்டுருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமானதால் கீரைக்கு இப்படியான ஒரு நிறம் வந்துட்டுது. வெயில் சரியான வெயிலால் தான் இந்த கீரை வந்து இந்த இதுக்கு வந்திருக்குது. இப்படி பாருங்கள், இந்த பூசணி கொடியெல்லாம் இப்படி வெயில் கூடியதால் இப்படி இருக்க நிலைகள் எல்லாம் பாருங்க. இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா நிற்கிறபடியே இந்த தக்காளி பிடிங்கி நட்டேன் நான் ஒரு சாடியில் நின்று. இது ஓகேயாக இருக்குது பாருங்க, நல்லா நிற்கிறபடியே ஒரு அளவு. தக்காளி கொஞ்சம் வெயிலில் நின்றபடியே பாருங்க இப்படி வந்திருக்குன்னு சொல்லி பிடிங்கி நட்டேன்னா 2-3 நாளில் இப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த முறை வந்து லண்டனில் அதிகமான வெயில் காரணமாகத்தான் சில கண்டுகள் எல்லாம் இப்படி இருக்குது பாருங்க. இப்போ வாங்க நாங்கள் எங்களோட தோட்டத்தில் அறுவடை செய்யலாம். முதல்ல நாங்கள் வெள்ளை கத்தரிக்காயை அறுவடை செய்வோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கண்டு வெள்ளை கத்தரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெள்ளை கத்தரிக்காய் வந்து கரைக்கு நல்ல டேஸ்ட்டுன்னு சொல்லுவினா. அதனால் இந்த வெள்ளை கத்தரிக்காயை இன்றைக்கி நாங்கள் பிடிங்க போகிறோன்னு பாருங்கள். காலை பார்த்தீங்கன்னா பேப்பு கத்தரிக்காய் இருக்குது. இந்த பேப்பு கத்தரிக்காயை நாங்கள் பிடுங்கிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிடுங்கிய கத்தரிக்காய் இவ்வளோ தான் பிடுங்கி இருக்கிறேன் பாருங்க. இன்றைக்கு கறிக்கு காணக்கூடிய அளவு தான் நான் எடுத்திருக்கிறேன். கத்தரிக்காய் இருக்குது, ஆனால் இன்றைக்கு கறிக்கு தேவையான அளவு கத்தரிக்காய் எடுத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த இன்சுலின் மரம் யாருக்கும் வேணுமென்று சொன்னால் சொல்லுங்க, நான் உங்களுக்கு இன்சுலின் மரம் தர்றேன். ஆனால் காசு தான், சும்மா இல்லை. ஒவ்வொரு கண்டின்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்குது. உங்களை தேவையென்று சொன்னால் இந்த இன்சுலின் மரம் சொல்லுங்க, நான் தரேன். பாருங்கள் நிறைய இன்சுலின் மரம் நிற்கிறபடியினால் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அவங்கள யாருக்கும் தேவையென்று சொன்னால் சொல்லுங்க. இது வந்து நந்தியா விட்ட பூத்து முடிஞ்சிட்டு பாருங்க. மல்லிகையும் வந்து பூத்து முடியுது பாருங்க, இவ்வளோ அழகாக பூத்திருக்குன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய தோட்ட வீடியோ. உங்களுக்கு என்னுடைய தோட்ட காணொலிகள் பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் என்னுடைய தோட்ட காணொலியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய தோட்ட காணொலியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறந்துடாமல் ஒரு லைக் போட்டுடுங்க. என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுற நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
வரும். என்னுடைய தோட்ட காணொளிகள் உங்களுக்கு பிடிக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கட்டுக்கும் தோட்ட வீடியோக்களை நீங்களும் உங்களுக்கு தோட்டம் செய்ய ஆர்வமாக இருக்கும். பாருங்கள், ஒரு சிறிய இடத்துலையே என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.